ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் பாலாஜி. இந்த வாரம் மார்க்கெட் ஓரளவுக்கு ஏறி முடிஞ்சிருக்கு. ஆகஸ்ட் முதல் வாரம் நல்லபடியாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரம் முக்கியமான ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செக்டார் வைஸாக பார்க்கும்போது ஆட்டோ செக்டார் புது உச்சத்தில் க்ளோசிங் வந்திருக்கு. நான் இது போன வாரமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆட்டோ செக்டார் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி மெட்டல் ஸ்டாக்ஸ், கமாடிட்டி செக்மெண்ட்ஸ் எல்லாமே தோல் பின்னி எடுத்துருக்காப்புல. கோல்டு, சில்வரு, இந்துஸ்தான் காப்பரு, இந்துஸ்தான் ஜிங்க்கு, நீங்கள் என்னென்ன மெட்டல் ஸ்டாக்ஸ் இருக்கோ எல்லாமே நல்லாவே ஏறி முடிஞ்சிருக்கு. ஸோ மெட்டலும் ஆட்டோவும் ட்ரெண்டாக ட்ரை பண்ணுது. எஸ்பெஷலி ஆட்டோ செக்டர் புது உச்சத்தில் பிரேக் அவுட் ஆகி இப்போ க்ளோசிங் வச்சுருக்காங்க. க்ளோசிங் தான் இருக்கு, இன்னும் ப்ராப்பர் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ இந்த பஜாஜ் ஆட்டோ, பாரத் ஃபோர்ஜு, நிறைய இருக்குது ஆட்டோ ஸ்டாக்ஸ். நான் தனியாக ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஆட்டோ செக்டார் வைஸாக, அதாவது மெட்டலுக்கும் ஆட்டோக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ அப்கமிங் டேஸில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சண்டே வீடியோவில் அப்படியே ரேண்டமாக நான் கவர் பண்ணுறேன். ஆட்டோ செக்டர் நல்ல பிரேக் அவுட். அதே மாதிரி மெட்டல் இண்டெக்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செல்லிங்க்கு அப்புறம் இந்த வாரம் ஒரு மீனிங்ஃபுல்லான ரிக்கவரி ரேலியாக இருக்குது. அதுவும் ஸ்லோவாக ரேலி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சைடு கோல்டு, சில்வர் எல்லாமே ஏறிட்டுருக்கு. நிறைய பேர் கேட்டாங்க கோல்டு திருப்பி வாங்கலாமா அப்படின்னு. நிறைய ப்ரோக்கரேஜஸ்லாம் கூட ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க கோல்டு, சில்வர். ஆனால் இது என்னென்னா, ட்ரெண்டு வைஸாக பார்க்கும்போது இன்னும் கம்ப்ளீட்டாக அப் ட்ரெண்ட் ஆகலை. ஆனால் என்னென்னா, இப்போ லிமிட்டட் அப் சைட் தான். இப்போ கோல்டு இந்த வாரம் மட்டுமே ஒரு நல்ல ஒரு ரிக்கவரி. இந்த வாரம் பார்க்க போனால் எத்தனை பர்சன்டேஜ் ஏறி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 6% ஏறி இருக்குது. அதாவது இன்னும் கோல்டு மார்க்கெட் முடியல, மேபி அது இன்னும் கூட ஏறலாம், வாட் எவர். பட் இப்போ வரைக்கும் இந்த வாரம் மட்டுமே 6% ஏறி இருக்குன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகே, ஸோ 1,00,000 ரூபா கோல்டில் இது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 6,000 ரூபா அந்த வாரம் மட்டுமே இருக்குன்றது முக்கியமான மேட்டர். இதுதான் ஒரு நிறைய பேர் திருப்பி ஏறுமான்னு கேட்டுட்ருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது டெக்னிக்கலாக சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகுது. ஸோ 157 வரைக்கும் இதுக்கு சான்ஸ் இருக்குது கோல்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். இப்போதைக்கு லிமிட்டட் அப்சைட் தான். லாஸ்ட்டு இந்த வாரம் ஃபுல்லாக ஏறிட்டுருக்குல்ல, சின்ன சைட் வேஸ் இன்னும் கொஞ்சம் ஏறி ஒரு 157 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனால் சொல்கிறேன். இது லிமிட்டட் அப்சைட் தான் கோல்டை பொறுத்த வரைக்கும். ஒரு ப்ராப்பர் அப் ட்ரெண்ட் அப்படின்றது இன்னும் டிசைட் ஆகலை. அது 157, 158 கிராஸ் ஆனால் தான் அது டிசைட் ஆகும். சில்வரும் அந்தமாரி தான். சில்வரும் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்குது. இன்னும் கூட மேலே போகும். 240 வரைக்கும் சான்ஸ் இருக்குது. அதை கிராஸ் ஆகிறது தான் முக்கியமான விஷயம். அதை கிராஸ் ஆனால் தான் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். ஸோ பார்ப்போம் அது கிராஸ் ஆகுது. இப்போதைக்கு இந்த கமாடிட்டி செக்மெண்ட் எல்லாமே கோல்டு, சில்வர் மட்டும் ஏறலை. எல்லா MCX இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ட்ரெண்டாக ஆரம்பிக்குது. பட் இது எவ்வளோ நாள் நீடிக்கும்ன்றது ஒரு கேள்விக்குறி தான். அதனால் இது டெவலப் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்றது நீங்கள் ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே. நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டியோட வீக்லி க்ளோசிங் எப்படி வச்சுருக்காங்கன்னு. வீக்லி க்ளோசிங் பொறுத்த வரைக்கும் ஒரு டோஜி மாதிரி தான் வந்திருக்கு. போன வாரத்தோட கெயின் பார்த்திங்கன்னா அந்த ஓப்பனிங், அந்த கேப் அப் கெயின் தான். மற்றபடி இந்த வாரம் ஏறி முடிஞ்சதுன்னு ஒன்றும் பெருசாக இல்லை. 24,773 வரைக்கும் ஹை போயிட்டு இறங்கி ஆக்சுவலாக அதே மாதிரி 24,429 லோ. ஸோ டோஜி மாதிரி வந்திருக்கு. ஒரு இன்டிசிசிவ் கேண்டில். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் அந்த ஏரியாவில் இருக்குது 24,600ல். அந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷனும் இந்த வாரம் ஃபஸ்ட் 2 டேஸ் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த இம்பேக்ட் பெருசாக இல்லைன்றது தான் உண்மை. அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஹிடன் ஃபேக்டராக தான் இருக்குது. நான் அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு மார்க்கெட்டை அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு கீழே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. பட் ரொம்ப ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக அப்படின்னு சொல்ல முடியாது. கேப் டவுன் ஆகி ரெக்கவரி ஆகி முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் கேப் டவுன் ஆகி ரெக்கவரி ஆகி ஸ்லோவாக இந்த 570க்கு பக்கத்தில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்க்கும்போது செல்லிங் தான். பட் டெக்னிக்கலாக எந்த ஒரு ரிவர்ஸலும் தெரியல. ஓகேவா, அந்த ரெசிஸ்டன்ஸை ஹோல்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்கிறது நம்ம பார்க்கணும். 24,600 பக்கத்தில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரீத்திங் நடக்கும் தான் என்னோடய வியூ. விக்ஸும் 12 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதனால் ஒரு ஃபியூரியஸ் செல்லிங் வாய்ப்பு கம்மி தான். ஃபியூரியஸ் செல்லிங்னால் திருப்பி மார்க்கெட் இந்த 24,400 கீழே வரணும். இந்த 24,400 கிராஸ் ஆயிடுச்சுன்னா வேகமாக விழ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இங்கே வந்துடும்.
ஆனால் அது இதுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகிட்டே இருந்ததுன்னு வச்சிங்களேன், மேலே தான் போகும் மார்க்கெட். ஸோ இப்போ கூட கேப் டவுன் ஆச்சே தவிர இன்ட்ராடேயில் பெரிய செல்லிங். அந்த வாரம் ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணிங்கன்னா லாஸ்ட் 4 டேஸாக வந்து மார்க்கெட்டை விழ வைக்க தான் ட்ரை பண்ணுறாங்க இன்ட்ராடேயில். ஆனால் ஒரு தடையும் ரிக்கவரி தான் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கும் அந்த சினேரியோ தானால இப்போதைக்கு வந்து சென்டிமெண்ட் பார்க்கும்போது அந்த புல்லிஷ் பயஸில் தான் மார்க்கெட் வந்து இருக்குது. பார்ப்போம். நான் வந்து இப்போது ரெக்கார்ட் பண்ணுற டைம் 8:10. ஸோ யூஎஸ் மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்ட்லாம் எப்படி முடியுதுன்னு பார்த்துட்டு மண்டே மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகுமா, என்ன சேஞ்சஸ் வருதுன்றது வந்து நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வீக்லி க்ளோசிங் ஒரு இன்டிசைசிவில் ரெசிஸ்டன்ஸை ஹிட் ஆகி வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ சிக்னிஃபிகண்ட் ரிவர்சல் எதுவும் தெரியல, அதே மாதிரி சிக்னிஃபிகண்ட் பிரேக் அவுட்டும் எதுவும் தெரியல. ஒரு ஸ்டேட்டஸ் கோ மாதிரி ஒரு இன்டிசிசிவான ஒரு மூவ் தான் வந்து இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து இந்த வாரம் பெருசாக ரேலி ஏறிச்சு. பட் என்ன சொல்கிறது, டெய்லியில் ஒரு சைட்வேஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு. அந்த ஒரு சின்ன ஒரு டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாஸ் ஆகுதுல்ல, அதை ஒன்றும் பிரேக் அவுட் ஆகலை. 58,200 பக்கத்தில் இருக்குது. அதை பிரேக் அவுட் ஆனால் ட்ரெண்ட் ஆகும். பட் வந்து சைட்வேஸ் பயஸில் இருக்குது. எவ்வளோ நாள் சைட்வேஸ் போதோ அந்தளவுக்கு வந்து மொமெண்டம் க்ரியேட் ஆகும். லிக்விடிட்டி ஃபேக்டர் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, மார்க்கெட் வந்து ஒரு அப் அண்ட் டவுன் வால்டாட்டியாக இருந்தால் கூட நம்பிடலாம். ஒன்றுமே போகாமல் ஸ்லோவாக இருந்துகிட்டேன்னு வந்து வச்சிங்களேன், ஒரு நாள் எல்லாம் சேர்த்து வச்சு அடிச்சிருவாங்க. ஸோ அது வந்து நல்ல விதமாக இருக்கணும், டவுன் சைடில் இருக்கக்கூடாது. பட் இந்த இப்போ இருக்க சூழ்நிலை எல்லாமே பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட் வந்து ட்ரெண்டுக்கு தான் அப் ட்ரெண்டுக்கு தான் ஃபேவராக இருக்குது. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஃபாலோ ஆகி முடிஞ்சாலும் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, பட் சைட்வேஸ் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கலாம். ஐடி செக்டார் ஒரு சைடு வந்து ரிக்கவரி மோட்லேயே இருக்குது. ஸோ நான் அந்த வீடியோவில் 3 செக்டார் கவர் பண்ணிட்டேன், ஆட்டோ, மெட்டலு, ஐடி. ஓகேவா? ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஏறி முடிஞ்சிருக்கு. ஐடியை பொறுத்த வரைக்கும் இந்த 32,000 கிராஸ் பண்ணோம், இன்னும் கிராஸ் ஆகலை. ஆக்சுவலாக போன வாரம் ஏறி முடிஞ்சது பார்த்திங்களா, அதுக்கப்புறம் அந்த ஹையை இன்னும் உடைக்கலை. பட் இந்த வாரம் ஏறி முடிஞ்சிருக்கு, மைல்டாக ஏறி முடிஞ்சிருக்கு. 32,000 கிராஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல மூவ் எதிர்பார்க்கலாம். நல்ல மூவ்னா ஷார்ட் டேர்மில் சொல்கிறேன். இந்த டவுன் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் ஒரு மொமெண்டம் கிடைக்கும், 35,000 வரைக்கும். இப்பயே டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ரிக்கவரி ஆக ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் ப்ராப்பர் ரிவர்சல் ஆகலை. லாஸ்ட் வீக்கோட ஹை 2,500 பக்கத்தில் இருக்குது. அதை கிராஸ் ஆச்சுன்னா டிசிஎஸ் வந்து ட்ரெண்டாக ஆரம்பிக்கும். இந்த வாரமே கொஞ்சம் மொமெண்டம் ஸ்லோவாக ட்ரெண்டுக்கு தான் ஃபேவராக இருக்குது. என்ன ஒன்று, இந்த ஐடி செக்டார் பொறுத்த வரைக்கும் ரிக்கவரி ஆகிட்டே இருக்கும். சடனாக வந்து ஏதாவது ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு சேஞ்சஸ் வந்து அந்த லாங் டேர்மில் வர மாட்டேங்குது. இப்போ 5 நாள் 6 நாள் ஏறுறது ஒரு மேட்ரு கிடையாது. ஓகேவா? அது வந்து கண்டினியூவாக நடக்கணும். கண்டினியூவாக நடந்தால் தான் லாங் டேர்ம் ட்ரெண்ட் வந்து மாறும். அதுக்கு குறைஞ்சது ஒரு 6 மாதமாவது தொடர்ந்து ஐடி ஏறிக்கிட்டே இருந்தால் தான் லாங் டேர்ம் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை எப்படின்னா, ஒரு 10-15 நாள் ஏறுது, சடனாக தான் நியூஸ் வந்தால் திருப்பி பழைய நிலைமைக்கு வந்து ஒரு மாதம் ஏறுது, திருப்பி டவுன் ட்ரெண்ட் ஆகுது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போதைக்கு லாஸ்ட் ஒரு மாதமாக ஐடி ரிக்கவரி தான். இது கண்டினியூ ஆகுதான்னு பார்க்கணும். இது அடுத்த ஒரு 5 மாதமாவது கண்டினியூ ஆச்சுன்னா கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கலாம் லாங் டேர்ம் ஐடி வந்து திரும்புது. அது வரைக்கும் வந்து ஒரு மைனர் டேர்ம் தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஓகே, ரைட். ஸோ பார்ப்போம், சண்டே வீடியோவில் சந்திக்கிறேன். இன்னொரு விஷயம், ஆகஸ்ட் மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆகஸ்ட் 15லேருந்து. விருப்பப்படுறவங்க வந்து கற்றுக்குங்க. மார்க்கெட்டில் டெக்னிக்கல்ன்றது வந்து ரொம்ப ஒரு கீ டூல். நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன தான் இண்டிகேட்டரு அது இதுன்னு நிறைய நீங்கள் அப்ளை பண்ணாலும் மேனுவலாக ரிசர்ச் பண்ணுற மாதிரி வராது. அந்த மேனுவல் ரிசர்ச் தான் ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகே, அது ஒரு நம்மளோட அனுபவத்தை பொறுத்து மாறும். ஸோ நான் என் அனுபவத்தில் பண்ணது தான் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். லைன்ஸ் ஏதோ ஒன்று தான், பட் அந்த அணுகுமுறை ஒன்று இருக்குல்ல, அது வந்து முறையாக கற்றுக்கிட்டால் தான் வரும். வந்து கற்றுக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்த் ஃபார் மணி. ஓகே, எதாவது கொரீஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.